வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நீ இல்லாமல் நான் இல்லை கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். காலையில் உற்சாகமாக படி இறங்கி வந்த கார்த்திக் டைனிங் ஹாலில் தனக்காக பெற்றோர் காத்து கொண்டிருந்ததை கண்டதும், குட் மார்னிங்மா, குட் மார்னிங்பா என மகா ஒரு புன்சிரிப்பை பதிலாக வழங்க, விஸ்வநாத்தோ பதிலுக்கு குறும்புடன் குட் அண்ட் ஹாப்பி மார்னிங் கார்த்திக் என்றதும் தந்தையின் குறும்பிற்கு காரணம் புரிய, ஐயோ ஏன்பா இப்படி காலையிலேயே ஓட்டுறீங்க என்று சிரித்தான். நேத்து நைட்டு அம்மா சொன்னா ஐயா ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட மாட்டிட்டீங்கன்னு. ஆமா, என்னவோ காலையில கல்யாணம் செஞ்சுக்கிற ஃபீலிங்கே வரல, அது இது என்கிறாய். மதியத்துக்குள் எப்படிப்பா உன் மனசு மாறிச்சு என்றவர் குறும்புடன். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா கார்த்திக் என்றார் கண் சிமிட்டி. தந்தையின் பேச்சில் மகனின் முகம் சிவக்க ஒரு கையால் தலையை கோதிக்கொண்டே உதட்டை கடித்து வெட்கப்பட தாயின் மனம் பூரித்தது. விஸ்வநாத்தோ அர்த்தமாக சிரித்து மனைவியிடம் கண்ணை காட்டி, என்ன கார்த்திக் பதிலே இல்லை என்று மீண்டும் வார, டாட் ப்ளீஸ் என்றான் கொஞ்சலாக. ஓகே ஓகே, ஜோக்ஸ் அபார்ட், இப்போ சீரியஸாக கேட்குறேன். பார்த்ததும் நீ அந்த பெண் மேலே காதல் வந்தது என்கிறாய். அவளை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அவளுடைய படிப்பு, குணம், குடும்பம், அட்லீஸ்ட் அவள் பெயர் எதுவும் தெரியாமல் இது எப்படி சாத்தியம் கார்த்திக் என்றார் உண்மையிலேயே புரியாமல். ஒரு நொடி அமைதி காத்தவன், அப்பா உங்களுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். என் பிஸ்னஸ் சர்க்கிளில் இதுவரைக்கும் நிறைய பெண்களை சந்தித்திருந்தாலும் என் மனதில் இந்த மாதிரி உணர்வே ஏற்பட்டதில்லை. ஆனால் இவளை சந்தித்த முதல் பார்வையிலேயே என் மனதில் அழுத்தமாக சிம்மாசனம் போட்டு அமர்ந்து விட்டாள். அந்த நிமிடம் எனக்கு ஷீ இஸ் மை கேர்ள் என்றுதான் தோன்றியது. இதை நம்புவதற்கு சிரமமாக இருந்தாலும் இதுதான் உண்மை என்றவன் தொடர்ந்து, இத்தனை வருட தொழில் அனுபவத்தை வைத்து சொல்கிறேன். அவள் முகத்தில் அமைதியும் புத்திசாலிகளுக்கு உண்டான ஒரு முகக்களையும் இருந்தது. அது என் மனதில் அழுத்தமாக பதிந்து விட்டது. அவளுடைய குடும்பத்தை பற்றி எனக்கு கவலை இல்லப்பா என்று சொல்ல, விஸ்வநாதனும் மகாவும் கவலையுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இதை கவனித்தவன், என்னப்பா அப்படி சந்தேகமா பாக்குறீங்க என. கார்த்திக், இப்ப நான் சொல்றத கவனமா கேள். எப்போதும் உன்னுடைய விருப்பத்திற்கு தடையாக நாங்கள் இருக்க மாட்டோம். முதலில் அவளை பற்றி விசாரி. அவள் பெயர், கல்யாணம் என்கிற ப்ரப்போசல் எதுவும் ஏற்கனவே இருக்கிறதா இல்லையான்னு. எங்களுக்கு அவள் குடும்பம் வசதி இல்லை என்றாலும் கவலை இல்லை. ஆனால் உனக்கு ஏற்றவளாக இருக்கணும். கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர். கல்யாணம் செய்ய போகிற பெண் நல்லவளாக, குணவதியாக இருந்தால்தான் நீயும் நிம்மதியாக இருப்பாய். அதை பார்த்து நாங்களும் நிம்மதியாக இருக்க முடியும். புரிகிறதா என்றார் ஒருவித தவிப்புடன். தந்தையின் பேச்சு கார்த்திக்கு புரியவில்லை என்பது அவனின் பார்வையிலேயே புரிய, நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும் என்றதும் அவனின் முகம் மேலும் குழப்பமுலாம் பூசிக்கொள்ள அவர் தொடர்ந்து, சப்போஸ் நீ நினைக்கிற மாதிரி அவள் இல்லை, அல்லது அவளுக்கு ஏற்கனவே மேரேஜ் ப்ரப்போசல் இருக்கிறது என்றால் நீ எந்த பாதிப்பும் இல்லாமல் திரும்ப எங்களுக்கு கிடைக்கணும். லவ் பிரேக்கப்னு ஆகிவிடக்கூடாது என்றதும் கார்த்திக் ஏதோ சொல்ல முயல அவனை கை அமர்த்தினார். ஏன் சொல்கிறேன் என்றால், உன்னுடைய எக்ஸைட்மெண்ட்டை பார்த்தால் எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிறது. நீ ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி தான், இருந்தாலும் எப்படிப்பட்ட மன உறுதி உள்ள மனிதனையும் இந்த காதல் பலவீனமாக்கிவிடுமே. அதனால் தான் இப்படி கேட்கிறேன். உன்னால் எங்களுடைய பயத்தை புரிஞ்சுக்க முடியுதா கார்த்திக் என்று நிறுத்தினார் சற்று கவலையுடன். அவரின் பயம் புரிந்து மென்மையாக சிரித்து, ஷூர் டாட், நிச்சயமா நீங்கள் கவலைப்படும்படி எதுவும் ஆகாது. ஸோ டோன்ட் வொரி என்றான் உறுதியுடன். ஓகே கார்த்திக், அவளை பற்றிய டீட்டெயில்ஸ் வேணும்னா மனோகரியிடம் கேட்கலாமே என்ற தந்தையின் ஆலோசனையை கொஞ்சம் கூட யோசிக்காமல் மறுத்துவிட்டு,
இப்போதைக்கு அத்தைக்கு எதுவும் தெரிய வேண்டாம் என்றான் அவசரமாக. அவனின் மறுப்பை பரிசீலித்தவர், இதுவும் கரெக்ட் என அதுவரைக்கும் அப்பாவும் பிள்ளையும் பேசிக் கொண்டிருந்ததை தலையிடாமல் கவனித்துக் கொண்டிருந்த மகாலட்சுமி, சரி கார்த்திக், அப்பா சொன்னதை ஞாபகம் வைத்துக்கொள், எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோடு செய் என்று அறிவுறுத்தியவர். சரி, மணியாச்சு, சாப்பிடுங்க என்றார். சாப்பிட்டு முடித்து பெற்றவர்களிடம் விடை பெற்று கம்பெனிக்கு சென்றவன் கம்பெனி வளாகத்தில் நுழைந்து வண்டியை பார்க் செய்துவிட்டு உள்ளே நுழைந்ததும் வேலை செய்பவர்களின் வாழ்த்தை ஏற்று பதிலுக்கு வாழ்த்திவிட்டு தன்னுடைய சீற்றில் அமர்ந்தான். அன்றைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை சரிபார்த்து ஒரு வெளிநாட்டு கம்பெனிக்கு கொடுக்க வேண்டிய பதில்களை கொடுத்து நிமிர்வதற்குள் மணி 12 ஆகியிருந்தது. சீட்டின் பின்னால் சாய்ந்து கைகளை மேலே தூக்கி நெட்டி முறித்துவிட்டு வசதியாக சாய்ந்து அமர்ந்து கல்லூரியில் பார்த்தவளை பற்றி தெரிந்து கொள்ள எங்கிருந்து தொடங்குவது என்று யோசிக்க ஒரு ஐடியாவும் கிடைக்கவில்லை. மறுபடியும் காலேஜுக்கு போகலாமா, இல்லை அவள் கல்லூரியை விட்டு வெளியே வரும்போது பார்க்கலாமா? அப்படியே காலேஜுக்கு போனால் யாரிடம் யாரை என்று விசாரிப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவனின் செல்போன் சிணுங்கியது. டிஸ்பிளேயில் நம்பர் பார்த்தவுடன் கார்த்திக்கின் மனம் துள்ளி குதிக்க, ச, இவனை எப்படி மறந்தேன்? இவனுடைய தம்பியும் தானே அத்தையின் கல்லூரியில் படிக்கிறான். இவனிடம் சொன்னால் தம்பியிடம் சொல்லி விசாரிக்க மாட்டானா என்று தோன்றியதும் மனம் சந்தோஷத்தில் துள்ளியது. போனை ஆன் செய்து, ஹாய் சந்தோஷ், வாட் அ பிளசன்ட் சர்ப்ரைஸ், திடீரென்று போன் செய்திருக்கிறாய் என்றான் துள்ளலாக. டே 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 நிறுத்துடா, நான் உனக்கு போன் செஞ்சுட்டு தான் இருக்கேன். திருவாளர் கார்த்திக் தான் ஊர்லேயே இருப்பதில்லை என்று வாரினான். அவனின் கேலிக்கு சிரித்து, சாரிடா, நான் ஊரிலிருந்து வந்து 2 நாள் தான் ஆயிற்று. கொஞ்சம் பிஸியாக இருப்பதினால் உன்னை கூப்பிட முடியவில்லை என்று விளக்கமளித்தவன், அது இருக்கட்டும், உன் காதல் எந்த அளவில் இருக்கு என்றான் விசாரிப்பாக. அதை பத்தி தான் பேச கூப்பிட்டேன். சரி, நீ இப்ப எங்க இருக்க, கம்பெனிலா வீட்லா என்றவனுக்கு, நானும் உங்ககிட்ட அவசரமா பேசணும். ப்ளூ டால்பின் ரெஸ்டாரண்ட்டுக்கு வருகிறாயா? லஞ்சை அங்கேயே முடிச்சுக்கலாம் என்றான். டன் என்றவன் போனை வைத்துவிட கார்த்திக் ரெஸ்டாரண்டிற்கு போன் செய்து டேபிள் ரிசர்வ் செய்தவன் மீதி வேலைகளை முடித்துவிட்டு ஹோட்டலை அடைந்ததும் வெளியே நின்றிருந்த சந்தோஷ் வேகமாக வந்து கையை குலுக்கினான். எப்படிடா இருக்க? பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஃபோனில் மட்டுமே பேசிக்கிறோம். எனக்கு ஏன் ஆஃபீஸ், உனக்கு உன் சாஃப்ட்வேர் கம்பெனி என்றான் படபடவென்று. அவனின் பேச்சுக்கு புன்னகைத்து, நல்லா இருக்கேன், என்ன கொஞ்சம் ஆஃபீஸில் பிஸி என்றவன், ஏதோ பேசணும் நீயே, என்ன விஷயம், ஏதாவது ப்ராப்ளமா என்று நேரே விஷயத்திற்கு தாவினான். அவன் எப்பொழுதுமே அப்படித்தான், எதையும் சுற்றி வளைத்து பேச மாட்டான். எதை பேச நினைக்கிறானோ அதை நேரடியாகவே கேட்டு விடுவான். ஆமாம்டா, வா உள்ள போய் பேசலாம் என இருவரும் ரிசர்வ் செய்த டேபிளில் அமர்ந்ததும் பேரரை அழைத்து மெனு ஆர்டர் பண்ணிவிட்டு, இப்ப சொல்லு, என்ன ப்ராப்ளம் என்றான். அதற்காகவே காத்திருந்தது போல, டேய், உனக்கு என் காதலை பத்தி தெரியும் இல்லையா என. ஆமா, அதுக்கு என்ன இப்போ, அதுல ஏதாவது சிக்கலா? உன்னை விட பெட்டரா யாராவது கிடைச்சு உன்னை வேண்டாம்ட்டுட்டாளா என்றான் கார்த்திக் கேலியாக. டே டே போதும்டா கேலி, நீ மாட்டாமலா போவ, அப்பெருக்கு கச்சேரி என்று மண்டகப்படி செய்தவன், என் காதல் வீட்டில் தெரிஞ்சு ஒரே பிரச்சனைடா. உனக்குத்தான் அப்பாவை பத்தி தெரியுமே, அவருக்கு காதல்னாலே அவ்வளவு கசப்பு. காதலிக்கிறவங்க எல்லாம் அவரை பொறுத்தவரை எதிரிகள். என் காதல் பற்றி தெரிந்ததும் தாம் தூம்னு குதிக்கிறாரு. அதனால எனக்கும் அப்பாவுக்கும் ஒரு வாரமா ஒரே சண்டை. நானும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன். மசியவே மாட்டேங்கிறாரு. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. நீதான் ஏதாவது ஐடியா சொல்ல என்றான் சந்தோஷ் பரிதாபமாக. அதுவரை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தவன், சரி, ஸ்வேதா வீட்டில் என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு சம்மதமா என்றவனுக்கு, அவங்க வீட்டில் எல்லாருக்கும் ஓகே. எனக்கு ஒரு வாரம்தான் டைம் கொடுத்துருக்காங்க. எங்க வீட்டில் சம்மதம் வாங்க.
இன்னும் 1 மாசத்துல ஸ்வேதாவின் பெற்றோர் அவள் அக்காவோட டெலிவரிக்கு அமெரிக்காவுக்கு செல்ல இருப்பதால் அதற்குள் ஸ்வேதா கல்யாணத்தை முடிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. என்னால 1 வாரத்துக்குள்ள சம்மதம் வாங்க முடியலைன்னா அவளை அவளின் தாய் மாமாவிற்கு முடித்து விடுவார்களாம். அவர் ஆஸ்திரேலியாவில் வேலை செய்கிறாராம். அவனுக்குத்தான் ஸ்வேதா என்று இருந்தார்களாம். எங்கள் காதல் விஷயம் தெரிந்ததும் அங்கேயும் சண்டை போட்டு ஒரு வழியாக சம்மதம் வாங்கி இந்த 1 வார கண்டிஷனில் நிற்கிறது என்று மூச்சிறைக்க சொல்லியவன், நீ தாண்டா ஏதாவது செய்யணும் என்றான் கசங்கிய முகத்தோடு. அதற்குள் அவர்கள் ஆர்டர் கொடுத்த ஐட்டம் வந்து விடவே, முதல்ல சாப்பிடு, கவலைப்படாத, நான் அப்பா கிட்ட பேசுறேன் என்றதும், ஆமா கார்த்திக், அவருக்கு உங்ககிட்ட எப்போதுமே ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. அது மட்டும் இல்ல, உனக்கு பேச்சு திறமையும் அதிகம். அதனால ஒருவேளை நீ பேசினா ஒத்துக்குவார் என்ற சந்தோஷின் பேச்சிற்கு சிரிப்பு வந்தது. ஆகா, ஐஸ் மன்னனே, போதும்பா, எனக்கு கோல்டு வந்து இந்த சமயம் பார்த்து உடம்பு சரியில்லாம போயிட போகுது என்று சிரித்த நண்பனின் பேச்சு புரியாமல், என்ன இந்த சமயமா என்று குழம்பியவன் சட்டென்ற முகம் லைட் போட்டாற் போன்று ஒளிர, ஹேய், ஏதாவது மேட்ரா, சொல்லவே இல்ல? ஆர்வமாக கேட்டவன் சட்டென்று ஞாபகம் வந்தவனாக தன் தலையில் கொட்டிக்கொண்டு, ஓ ஆமா, நீ போன்ல ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்ன இல்ல, நான் தான் என் பிரச்சனையில உன் விஷயத்த மறந்தே போயிட்டேன் என்று தன்னையே குற்றம் சாட்டி கொண்டு, சொல்லு சொல்லு, என்ன லவ் மேட்டரா என்று கண்ணடித்தான். நண்பனின் ஆர்வத்தை கண்டு சிரிப்பு வந்தாலும் உடனேயே எதுவும் பேச முடியாமல் சிறிது நேரம் சாப்பாட்டை ஸ்பூனால் அலைந்து கொண்டிருந்தவன் தொண்டையை செருமிக் கொண்டு சொல்ல ஆரம்பித்தான். சந்தோஷ், இப்ப நான் சொல்ல போற விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோ என்று புதிர் போட்டவன் முதல் நாள் ஷைலுவை பார்த்ததிலிருந்து அப்பா அம்மா பேசியது என்று எல்லாவற்றையும் சொல்லி முடித்ததும் கேட்டுக்கொண்டிருந்த சந்தோஷ் ஆனந்தத்தில் துள்ளி குதித்தான். கடைசியில நீயும் காதல்ல தொபுக்கடீர்னு குதிச்சிட்டியா? நான் லவ் பண்ணும்போது எப்படியெல்லாம் என்ன கிண்டல் செய்வ, இப்ப மாட்டினியா? கங்க்ராட்ஸ், இத கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா என்று சிரித்துவிட்டு, ஆனாலும் எனக்கு ஒரு விஷயம் ஆச்சரியமா இருக்கு. நீ என்ன மாதிரி அவசர கொடுக்க இல்லைன்னு தெரியும், அதான் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னதும் நம்புறது கொஞ்சம் சிரமமா இருக்கு. எப்படியும் உன் செலெக்ஷன் பெஸ்டா இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. சரி, இதுல என்ன பிரச்சனை உனக்கு என்றான் புரியாமல். ஹே ஃபூல், அவ யாரு, அவளோட பேர் என்ன, என்ன படிக்கிறா, அவளுக்கு ஏற்கனவே மேரேஜ் ப்ரப்போசல் ஏதாவது இருக்கா இல்லையா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வேண்டாமா என்றான். ஓ எஸ் எஸ், நீ அதை பத்தி கவலைப்படாத, உடனே தெரிஞ்சுக்கலாம். சிவாவும் அந்த காலேஜ்ல தானே படிக்கிறான், அவன்கிட்ட நீயே விசாரி, எப்ப வீட்டுக்கு வர என கார்த்திக் அவனை முறைத்தான். இடியட், எனக்கும் அது தெரியும் என்ற புன்னகையுடன் கூறியவன், இப்ப வர முடியாது, முக்கியமான வேலைகள் எல்லாம் நிறைய இருக்கு, அதை முடிச்சுட்டு சாயங்காலமா வந்தா சிவாவும் வீட்டுல இருப்பான், அவன்கிட்ட பேசிட்டு அப்படியே உன் அப்பா கிட்ட உன் கல்யாண விஷயத்தையும் பேசி ஒரு முடிவு செஞ்சிடலாம், சரியா என்றதும் சந்தோஷ் மகிழ்ச்சியாக தலையாட்ட இருவரும் சாப்பிட்டு விட்டு அங்கிருந்து கிளம்பினார்கள். சுஜா நிவாஸ். காலையில் எப்போதும் போல எழுந்து வேலைகளை முடித்துவிட்டு கல்லூரிக்கு கிளம்பி கொண்டிருந்த ஷைலுவின் அறைக்கு வந்த தம்பியை கண்டதும் ஆச்சரியமாக நோக்கி, ஸ்கூலுக்கு நேரமாகுதே, இன்னும் கிளம்பலையா என்றவள், இன்னைக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம்னு சொன்னையே, ப்ரிப்பேர் பண்ணிட்டியா என்றாள் அக்கறையாக. அதெல்லாம் சூப்பரா படிச்சிட்டங்கா, சந்தேகம் வந்தா சொல்லித்தர நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை என்றவன், நான் வந்தது அதுக்காக இல்ல, நேத்து நீ காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது உன் முகமே சரியில்லையே, ஏன் நம்ம வீட்டு இரட்டை ஹிட்லஸ் உன்னை ஏதாவது சொன்னாங்களா என்றவன் தொடர்ந்து, அவங்க அப்படியே ஏதாவது சொன்னாலும் நீ ஏன் அவங்களை எதிர்த்து பேச மாட்டேங்கிற, நீயும் இந்த வீட்டு பெண் தானே, அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாலும் நீ அமைதியா இருக்கிறது எந்த விதத்துல நியாயம்? நீ இப்படியே இருந்தா அவங்க மேலும் மேலும் உன்னை நோகடிச்சுட்டே தான் இருப்பாங்க. அம்மாவை கேட்டா நான் என்ன செய்யறது, அவங்க 2 பேரும் பெரியவங்க, அவங்க கிட்ட சண்டை போட்டா வீட்டோட அமைதி தான் கெடும். அது மட்டும் இல்லாம நான் ஷைலுவுக்கு சப்போர்ட் செஞ்சா அவங்களுக்கு அவன் மேல ஒரு துவேஷம்தான் வரும், அதனால தான் நான் கண்டுகொள்ளாத மாதிரி போறேன்னு ஏதோ ஒரு காரணம் சொல்றாங்க என்று படபடவென்று கோபத்துடன் பொரிய
தன் மேல் தம்பியின் பாசத்தை கண்டு நெகிழ அதன் விளைவாக கண்கள் பூத்தன. தம்பிக்கு தெரியாமல் கண்ணீரை மறைத்து, விக்கி, என்னை யாரும் எதுவும் சொல்லல, நான் நல்லாத்தான் இருக்க. நேத்து கம்ப்யூட்டர் கிளாஸ்ல ஒரு ப்ரோக்ராம் செய்யும் போது கோடிங் சரியா வராம கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டேன். அதனால ஒரே தலைவலி, மற்றபடி ஒண்ணுமில்ல என்று கோவையாக பொய் சொல்லி அவனை சமாதானம் செய்தவள். சரி, எனக்கு நேரமாச்சு, உனக்கும் நேரமாச்சு, கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நல்லா எழுது, ஆல் தி பெஸ்ட் என்றவள் தாயிடம் சொல்லிவிட்டு வீட்டை விட்டு இறங்கினாள். எப்படியோ விக்கியிடம் சமாளித்து விட்டேன், காயத்ரியிடம் எப்படி சமாளிப்பது என்ற யோசனை மண்டையை வண்டாய் குடைந்தது. இவளையே பார்த்து கொண்டிருந்த காயத்ரிக்கோ, இவ நேத்திருந்தே சரியில்லையே, இவ மனசுல என்னவோ இருக்கு என்ற யோசனை ஓடியது. ஷைலு நெருங்கியதும் அவளுடன் இணைந்து நடந்து கொண்டே திரும்பி திரும்பி தோழியின் முகத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்க, இது எதுவும் அறியாத ஷைலு வேறு ஏதோ நினைவில் அமைதியாக நடந்தாள். ஷைலு பொதுவாகவே அதிகமாக பேச மாட்டாள் என்றாலும் வழக்கத்திற்கு மாறான அமைதி காயுவை நிறையவே சிந்திக்க வைத்தது. ஒருவேளை நேற்று வந்த அந்த நெட்டையனை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறாளோ? ஆள் ஹேண்ட்ஸமாகத்தான் இருந்தான், அவனும் ஷைலுவையே பார்த்து கொண்டிருந்தானே. ஷைலுவை யார்தான் பார்க்காமல் போவார்கள்? அவளுடைய அழகுக்கு ஆண்கள் வாய் பிளந்து கொண்டு பார்ப்பது புதிது இல்லை என்றாலும் அந்த புதியவனின் பார்வை புதிதாக இருந்தது. ஒருவேளை ஷைலுவும் இப்பொழுது அவனை பற்றித்தான் நினைத்து கொண்டிருக்கிறாளா? அப்படியே நினைத்தாலும் அவன் யார் என்றே இவளுக்கு தெரியாது. நேற்று பிரின்சியை பார்க்கத்தான் வந்தான், இன்றும் இவளை பார்க்கவென்றே வருவானா? என்ன கன்றாவி இது, ஒரு மண்ணும் புரியலையே. இவ என்னடானா வாயை திண்டுக்கல் போட்டு பூட்டு போட்டு பூட்டிட்டு இருக்கிறா என்ற ரீதியில் எண்ணங்கள் ஓடின. அவளை பலமுறை அழைத்துவிட்ட ஷைலு, ஹலோ மேடம், எந்த கோட்டையை பிடிக்க இந்த பலமான யோசனை? நான் கூப்பிடுவது கூட காதில் விழாமல் என்று அவளின் தோளை தொட்டு உலுக்கினாள். தோழியின் தொடுகையில் தன் சிந்தனையை தூர தள்ளி வைத்து, பெருசா ஒண்ணுமில்ல, தஞ்சாவூர் கோட்டையை பிடிக்கத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன், ஆனா ஐடியா ஒன்னும் உதிக்கல என்று சிரிக்காமல் பரிதாபமாக உதட்டை பிதுக்க ஷைலு வாய்விட்டு சிரித்தாள். ஏன், உன் மாமாதான் இருக்காரே, நீ என்ன சொன்னாலும் தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தலையாட்டுவாரே, அவர்கிட்ட கேட்க வேண்டியது தானே. என்ன, கொஞ்சம் மூளையை கசக்கி பிழிஞ்சு யோசிக்கணும், அதனால கொஞ்சம் கஷ்டம்தான், நல்ல ஐடியா கிடைக்காது, பாவம் என்றாள் சிரிக்காமலே. அவளின் கேலி புரிந்து, போடி, உனக்கு எப்ப பார்த்தாலும் என் மாமாவை கிண்டல் பண்றதே வேலையா போச்சு. சரி, ஏன் மாமாவை குறை சொல்றியே, உனக்கு வர்றவன் எப்படி இருக்கணும்னு நினைக்கிற என்றாள் சமயத்தை நழுவ விடாமல். அதை கேட்டு ஷைலுவின் முகம் ஒரு நிமிஷம் விழித்துவிட காயத்ரி பார்க்காமல் திரும்பி சமாளித்து, இப்ப என்ன அதை பத்தி பேச்சு, அப்படி ஒன்று நடக்கும்போது பார்க்கலாம் என்று சுருக்கென முடிக்க ஷைலுவின் முக மாற்றத்தை கண்ட காயத்ரி தனக்கு தேவையான பதில் கிடைத்துவிட்டது போல் மனதிற்குள் சிரித்து கொண்டாள். இருவரும் பேசிக்கொண்டே கல்லூரியை அடைந்து நண்பர்களின் காலை வணக்கத்திற்கு பதில் வணக்கம் சொல்லிவிட்டு தங்கள் கிளாஸில் அமர்ந்தார்கள். அவர்கள் கிளாஸை தாண்டி சென்ற சிவா ஷைலுவை கண்டதும், குட் மார்னிங் ஷைலு என்று சிரிக்க பதிலுக்கு கண்ணுக்கு எட்டாத புன்னகையை தந்துவிட்டு ஷைலு திரும்பிக் கொள்ள ஒரு பெருமூச்சுடன் தன் கிளாஸ் நோக்கி சென்றான். வழக்கம் போல் கிளாஸ் முடிந்து மதியம் லஞ்ச் டைம் வர காயத்ரியை பரபரப்பு தொற்றிக் கொண்டது. அவள் கணிப்புப்படி நேற்று வந்தவன் ஷைலுவை விரும்பினால் எப்படியும் அவளை பற்றி தெரிந்து கொள்ள வருவான் என்பதால் அவன் வருகிறானா இல்லையா என வாசலையே அடிக்கடி பார்த்து கொண்டிருந்தாள். தோழியின் நடவடிக்கை வினோதமாக இருந்ததால், என்னப்பா, யாரையாவது எதிர்பார்க்கிறையா என்றாள் ஆச்சரியம் கலக்க. ஆமா, ஒரு முக்கியமானவர் வராரான்னு பார்த்துக்கிட்டு இருந்த என்ற தோழியை ஓரக்கண்ணால் அளவிட்டு கொண்டே கூற, யார் அவரு, உன் மாமா தானே? என்ன, உனக்கு ஏற்கனவே நிச்சயம் ஆயிட்டது, அதனால அவரை தவிர வேற யாரையும் நீ எதிர்பார்க்க மாட்ட, சரிதான காயு என்று தன் யூகத்தை சொல்லி காயுவின் முறைப்பை வாங்கி கட்டி கொண்டாள். அவசரப்படாத, கொஞ்சம் வெயிட் பண்ணு,
அவர் வந்த பின்னாடி நீயே பார்த்துக்கோ, இப்ப மண்டையை போட்டு உடைச்சுக்காத என்று ஷைலுவை அமைதிப்படுத்தியவளுக்கு லஞ்ச் டைம் முடிந்து கிளாஸுக்கு திரும்பும் நேரம் வந்தும் அந்த புதியவன் வராததால் தன் யூகம் தவறோ என்ற எண்ணம் எழுந்தது. இருந்தாலும் இன்னைக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கும், கத்திரிக்காய் முத்துனா கடை தெருவுக்கு வந்து தானே ஆகணும், பார்க்கலாம் என்று முடிவு செய்து ஷைலுவை அழைத்து கொண்டு செல்ல அவளுள் ஒரே குழப்பம். என்ன இது, என்னைக்கும் இல்லாத திருநாளா? இவ காலேஜ்ல யாரையோ எதிர்பார்க்கிறாளே, எனக்கு தெரியாம யார் அது? ஒருவேளை நேத்து நடந்ததை கண்டுபிடிச்சிட்டாளோ, அதனால தான் அவனை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காளோ என்று நினைத்தாலும் ஷைலுவும் கார்த்திக்கை எதிர்பார்த்திருந்தாள். அவன் வரவில்லை என்றதும் சற்று ஏமாற்றமாக இருந்தது. என்ன இது விசித்திரமான மனது! அவன் வந்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறது, வரவில்லை என்றால் ஏமாற்றமாக இருக்கிறது. ச்ச, விவஸ்தையே கிடையாது என்று சலித்து கொண்டே கிளாஸுக்கு திரும்பினாள். மாலை வேலையெல்லாம் முடிந்து சந்தோஷ் வீட்டிற்கு கிளம்பியவனின் கை அனிச்சை செயலாய் டிரைவிங் செய்தாலும் மனம் முழுவதும் ஷைலுவை பற்றி பாசிட்டிவாக இருக்கணுமே என்ற பரிதவிப்புடன் சந்தோஷ் வீட்டை அடைய இவனை கண்டதும் உற்சாகமாக வரவேற்றான். தாய் பார்வதியை உற்சாகமாக அழைக்க அறையிலிருந்து வெளியே வந்தவர் கார்த்திக்கை கண்டதும் சந்தோஷம் மிக வரவேற்று, என்னப்பா நீ இங்க வந்தே பல மாசமாச்சு, எப்படி இருக்க, அப்பா அம்மாவெல்லாம் நல்லா இருக்காங்களா என்று குசலம் விசாரித்தார். தன் பிள்ளைகள் மேல் எவ்வளவு பாசமோ அதே அளவு கார்த்திக் மேலேயும் பாசம் வைத்திருப்பவர். அவரின் விசாரிப்பிற்கு புன்னகையுடன் பதில் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே சத்தம் கேட்டு வெளியே வந்த சிவா, வாவ் கார்த்திக்னா, எப்ப வந்தீங்க? ஒரு 6 மாசமா ஆளையே காணமே, எப்படி இருக்கு உங்க கம்பெனிஸ் என்ற சிவாவின் கேள்விகளுக்கு சிரித்து கொண்டே பதில் சொல்ல, அண்ணா உங்க சிரிப்பு சூப்பர், அது எப்படி நான் இப்படி கவர்ச்சியா சிரிக்கிறீங்க? இந்த சிரிப்புல இன்னுமா ஒரு பொண்ணு வந்து மாட்டல? எப்போ நான் அண்ணிய கொண்டு வர போறீங்க என்ற கேள்விகளை அடுக்கிக் கொண்டே சென்ற சிவாவை கண்டு மற்ற 2 ஆண்களும் சிரித்தார்கள் மர்மமாக. தாயோ, சு என்ன இது, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அண்ணகிட்ட இப்படியெல்லாம் பேசுற என்று கண்டித்துவிட்டு உள்ளே செல்ல அவனுக்கு தாயின் கண்டிப்பு காதில் ஏறவில்லை. மாறாக அவர்களின் சிரிப்புக்கு காரணம் அறிய விரும்பி, ஏன் சந்தோஷ் 2 பேரும் சிரிக்கிறீங்க, நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டனா என்றான் குழப்பத்துடன். மீண்டும் இருவரும் உறக்க சிரிக்க, இதுக்கு பதில் இன்னும் கொஞ்ச நேரத்துல கிடைக்கும் என்று மர்மமாக சிரித்த கார்த்திக், உனக்கு ஏதாவது அர்ஜென்ட்டா வெளியில வேலை இருக்கா சிவா என்றான். நத்திங்னா, ஏன் ஏதாவது முக்கியமான விஷயமா, நான் ஏதாவது செய்யணுமா, சொல்லுங்கண்ணா உடனே செய்யறேன் என்றான் ஆர்வமாக. அண்ணன் கூட படித்தாலும் இந்த வயதிலேயே பல சாஃப்ட்வேர் கம்பெனிகளை உருவாக்கி திறம்பட நடத்தி வரும் திறமையை கண்டு கார்த்திக் மேல் அவனுக்கு எப்பொழுதும் ஒரு ஹீரோ வர்ஷிப் உண்டு. பேச்சின் நடுவே பார்வதி பழச்சாறு கொண்டு வர நன்றி சொல்லி வாங்கியவன், அங்கிள் எங்க ஆன்டி, அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் என, உள்ள ஏதோ வேலையா இருக்காரு, நீ வந்தது இன்னும் அவருக்கு தெரியாது, கூப்பிடவா என்றார். இல்ல ஆன்டி, நானே உள்ள போய் பேசிக்கிறேன் என்று எழுந்தவன் அவரின் அறையின் கதவை தட்டி அனுமதி கேட்க கார்த்திக்கை கண்டதும் முகம் விகசிக்க வரவேற்றார் சுந்தரம். சற்று முன் பார்வதி கேட்ட அதே கேள்விகளை இவரும் கேட்க அதற்குண்டான பதிலை கொடுத்துவிட்டு, அங்கிள் நான் ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேச வந்திருக்கேன், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேட்பீங்களா என்றான் பீடிகையுடன். என்ன பில்டப் எல்லாம் பலமா இருக்கு, என்ன விஷயம் சொல்லுப்பா என்றவரிடம் நேரடியாக சந்தோஷ் கல்யாண விஷயத்தை ஆரம்பிக்க அவருக்கு ஆத்திரம் வந்துவிட்டது. நீயே சொல்லு கார்த்திக், இவங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர தெரிஞ்ச பெற்றோருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு அமைச்சு தர தெரியாதா? அது என்ன காதல் ஊதல்னு அலையறது? இந்த காதல் கல்யாணம் கடைசியில கோர்ட் வாசல்ல தான் நிக்கும்னு எனக்கு தெரியாதா? காதல் மயக்கத்துல பெத்தவங்களை எதிர்த்து கல்யாணம் செய்ய வேண்டியது, அப்புறம் கொஞ்ச நாள் ஆனதும் உனக்கு எனக்கு ஒத்து வரலைன்னு விவாகரத்து கேட்க வேண்டியது. இந்த காதலால இவங்க வாழ்க்கை மட்டுமா பாழாகுது?
பெத்தவங்களுடைய ஆசைகளையும் கனவுகளையும் சேர்த்தல்லவா பாழாக்குறாங்க. அதனாலதான் எனக்கு இந்த காதல்னாலே பிடிக்கிறது இல்ல. எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என் பையன் சந்தோஷமா இருக்கணும்னு? பொறிந்து தள்ளிவிட்டார் சுந்தரம். அவரின் வாதத்தை கேட்ட கார்த்திக் அவருக்கு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்த டைம் கொடுத்து விட்டு, நீங்கள் சொல்றதும் சரிதான் அங்கிள். அதே சமயம் ஒரு உதாரணத்துக்கு கேட்கிறேன், கோவிச்சுக்காதீங்க. பெற்றோர் பார்த்து நடத்தி வைக்கிற திருமணங்கள் எல்லாம் வெற்றி அடைகிறதுன்னு நினைக்கிறீங்களா என்றான் எதிர்கேள்வியாக. அவனின் கேள்விக்கு சட்டென்று பதில் சொல்ல முடியாமல் ஒரு நிமிடம் அவனையே உற்று பார்த்தவர், நீ ஏதோ சொல்ல வர, அதை சொல்ல முதல்ல, அப்புறம் என் கருத்தை சொல்ற என்றார் அமைதியாக. ஒரு நிமிடம் வியந்த கார்த்திக் தன் தயக்கத்தை உதறி, நான் சொல்றத சரியான கோணத்துல புரிஞ்சு கொள்வீங்கிற நம்பிக்கையில சொல்ற அங்கிள் என்றவன், உங்களுக்கு உங்க பிள்ளை சந்தோஷ் மீது பாசம் இருக்கு. அதே சமயம் அவன் காதலிச்ச பெண்ணை திருமணம் செய்ய அனுமதி தந்தால் நாளைக்கு நம்ம மேல மதிப்பு இருக்காதோ என்கிற பயமும் இருக்கு. அதனால தான் அவன் காதல ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க, சரியா? இது உங்களுக்கு ஈகோ ப்ராப்ளம். அதான் உங்களுக்கு இப்போதைய பிரச்சனை. நிச்சயமா சந்தோஷோட காதல் இல்லை என்ற கார்த்திக் அழுத்தம் திருத்தமாக சொல்லி நிறுத்த ஆச்சரியப்பட்டு போனார் பெரியவர் மனதிற்குள். பையன் நம்ம சரிய எடை போடுறானே என்று நினைத்தவாறே மேலே சொல்லு என்று சைகையில் காட்டினார். நான் ஏற்கனவே ஸ்வேதாவை பார்த்திருக்கேன் அங்கிள். ரொம்ப நல்ல பெண், உங்க குடும்பத்துக்கு ஏத்தவள். அவளும் சந்தோஷ் கம்பெனியிலேயே வேலை செய்வதால் இருவருக்கும் பெருசா எந்த பண பிரச்சனையோ ஈகோ ப்ராப்ளமோ வராது. அது மட்டுமில்ல, அவர்களின் குடும்பமும் உங்க அளவுக்கு வசதியானவர்கள்தான். அதனால நீங்கள் எந்த வகையிலும் பயப்பட தேவையே இல்லை. நீங்கள் சம்மதம் தராமல் பிடிவாதமாக இருந்தால் அவன் நிச்சயம் ஸ்வேதாவை ரிஜிஸ்டர் கல்யாணம் செய்து கொள்வான். அந்த அளவு காதலில் இருவரும் உறுதியாக இருக்கிறார்கள். அது உங்களுக்கு இன்னும் அவமானத்தை தேடி தந்துவிடும். சந்தோஷுக்கும் வாழ்நாள் முழுவதும் உங்கள் வார்த்தையை மீறிவிட்டோமே என்ற குற்ற உணர்வு இருக்கும். அதுவே நீங்கள் சம்மதம் தந்தால் அவனும் நிம்மதியாக கல்யாண வாழ்க்கையை தொடங்குவான். அது மட்டுமில்லை, என்றுமே உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பான். சந்தோஷ் எனக்கு ஒரு நல்ல நண்பன் மட்டும் இல்லை, எனக்கு கூட பிறந்தவன் மாதிரி. ப்ளீஸ் அங்கிள், புரிந்து கொள்ளுங்கள் என்று நீளமாக பேசி முடிக்க அவன் பேச்சை கிரகித்த வண்ணம் அமைதியாக இருந்தார். கார்த்திக்கின் பேச்சில் உள்ள நியாயத்தை உணர்ந்த சுந்தரம் தன் வரட்டு பிடிவாதத்தை தளர்த்தி, என்னை விட என் பிள்ளை மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறத பார்த்தா எனக்கு உண்மையில பெருமையா இருக்கு. கவலைப்படாத கார்த்திக், நிச்சயம் என் சம்மதம் உன் நண்பனுக்கு உண்டு. இப்போ உனக்கு சந்தோஷமா என்று கார்த்திக்கை கட்டி பிடித்து தட்டி கொடுக்க முகமெல்லாம் விகசிக்க, தேங்க்ஸ் அங்கிள், தேங்க்யூ சோ மச் என்று நன்றி சொல்லிவிட்டு வெளியே வந்தான். அதுவரை மனைவியை பிரசவ வார்டுக்கு அனுப்பிவிட்டு வெளியே பரபரப்பும் தவிப்புமாக போட்டி போடும் கணவன் போல டென்ஷனாக நகத்தை கடித்தபடி தந்தையின் அறை முன் நடந்து கொண்டிருந்தவனை கண்டதும் சிரித்த கார்த்திக்கிடம் பரபரப்பும் ஆர்வமும் போட்டி போட விசாரித்தவனுக்கு கட்டை விரலை நிமிர்த்தி சக்சஸ் என சந்தோஷ் துள்ளி குதித்து நண்பனை கட்டி பிடித்து இரு கன்னத்திலும் மாறி மாறி முத்தமிட்டு, தேங்க்ஸ்டா, தேங்க்ஸ் அலாட் என்றான் கண்களில் நீர் தழும்ப. ஹேய் கூல் மேன், எதுக்கு இப்ப எக்ஸைட் ஆகிற என்று தன் கன்னத்தில் முத்தமிட்ட சந்தோஷின் எச்சிலை தொட்டு காட்டி, இதெல்லாம் கொஞ்சம் ஸ்வேதாவுக்கும் வச்சுக்கோ என்று கேலி செய்யவும் அங்கே சிரிப்பலை பரவ சந்தோஷிற்கு வெட்கமாக இருந்தது. எப்படி கார்த்திக், சந்தோஷ் அப்பா சம்மதிச்சார் என்ற பார்வதியின் கேள்விக்கு, அது ஒண்ணுமில்ல ஆண்டி, அவருக்கு சந்தோஷின் காதல் மேல் வெறுப்பில்ல, வெறும் பயம், அவ்வளவுதான். அதை எடுத்து சொன்ன, புரிந்து கொண்டார் என ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் என்ற நண்பனின் தோளை தட்டி, நீ போய் அப்பா கிட்ட பேசு, நான் சிவா கிட்ட பேசிட்டு வரேன் என்றவன் அவனை அழைத்து கொண்டு மாடிக்கு சென்றான். மாடியின் கட்டை சுவரில் அமர்ந்தவன், சிவா, நான் நேத்து உங்க காலேஜுக்கு வந்திருந்தேன் என்று ஆரம்பித்ததுமே, அப்படியா, எப்ப வந்தீங்க என்று ஆச்சரியத்துடன் கேட்டவனுக்கு, லஞ்ச் டைம் முடியும் போது வந்தேன். அப்போ ஒரு பெண்ணை சந்தித்தேன் சிவா, எனக்கு அவளை பத்தி டீட்டெயில்ஸ் வேணும்
என்று நேரடியாக விஷயத்திற்கு வர சிறியவன் அசந்து போனான். ஆர்வம் தங்கத்தின் விலை போல கிடுகிடுவென்று உயர, அவங்க பேர் தெரியுமா என்று கேட்டவனுக்கு இல்லை என்றே பதில் வர, சரி அவங்க அப்பியரன்ஸ் எப்படி இருந்தது என்றான் அடுத்ததாக. சிவாவின் கேள்வியில் கண்களை மூடி சில வினாடிகள் யோசித்து ஷைலுவின் உருவத்தை மனக்கண்ணில் கொண்டு வந்தவனின் முகம் மென்மையாக, பெண்களின் சராசரி உயரத்தை விட சற்று கூடுதல், சந்தன கலர், பேசும் விழிகள், நீள கூந்தல், லிப்ஸ்டிக் போடாமலேயே சிவந்த உதடு என்ற கார்த்திக் சொல்லிக் கொண்டிருக்கையிலேயே சிவாவிற்கு சந்தேகம் முளைக்க ஆரம்பிக்க, ஒருவேளை ஷைலுவை சொல்கிறாரோ, இந்த அடையாளம் எல்லாம் ஷைலுவுக்குத்தான் பொருந்தும் என்று நினைக்கும் போதே நெஞ்சை பிசைய ஆரம்பித்தது. இருந்தும் ஒரு நப்பாசையில், அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க என்று மீண்டும் கேட்டதும், மஜந்தாவ்ல ஒர்க் செஞ்ச சுரிதார் என்ற கார்த்திக்கின் பளிச் பதிலில் சிவாவிற்கு ஒரு நிமிடம் மூச்சே நின்றுவிட்டது. நான் சரியாகத்தான் கேட்டேனா, இல்லை ஏதாவது கனவா என்ற குழப்பத்தில் பேசாமல் இருந்த சிவாவை கார்த்திக்கின் கேள்வி நிகழ்காலத்திற்கு கொண்டு வந்தது. என்ன சிவா, உனக்கு யார் என்று தெரிந்து விட்டதுன்னு நினைக்கிறேன். அது சொல்ல ஏன் இவ்வளவு தயக்கம் என்றதும் அவனின் சரியான யோகத்திற்கு ஒரு நிமிடம் மலைத்து போனான். இனியும் இவரிடம் மறைக்க முடியாது, சொல்லித்தான் ஆகணும். ஷைலோ என்னை விட கார்த்திக் அண்ணனுக்குத்தான் பொருத்தமாக இருப்பாள். அது மட்டுமில்லை, என்னை கண்டாலே பேச மாட்டேன் என்பவளை எப்படி ஃபோர்ஸ் செய்வது? ஒருவேளை ஷைலோ கார்த்திக் அண்ணனுக்கென்று இருந்தால் அதை யாரால் மாற்ற முடியும் என்று தன்னை தேற்றிக்கொள்ள சிறு அவகாசம் தேவைப்பட அமைதியாக இருந்தவன் நெஞ்சின் வலி கண்ணீராக உற்பத்தியாகி கன்னங்களில் வழியும் முன் ஷைலுவை பற்றி சொல்ல ஆரம்பித்தான். அவளின் பெயர், படிப்பு, குடும்பத்தை பற்றி சொல்லிக் கொண்டு வந்தவனை இடைமறித்து, ஏதாவது மேரேஜ் ப்ரப்போசல்ஸ் என்று கேட்ட அவனின் அவசரத்தை கண்டு மனதிற்குள் விரக்தியாக புன்னகைத்து, இல்ல இதுவரைக்கும் அவங்க கிளீன் ஸ்லேட்டு தான் என்றவன், இதெல்லாம் ஏன் கேட்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்றான் கரைந்த குரலில், மனதில் கடைசி நம்பிக்கையுடன். ஷைலுவை பற்றி தெரிந்து ஆகாயத்தில் மிதந்து கொண்டிருந்த கார்த்திக் சிவாவின் குரலில் தன்னை மீட்டு அவன் என்ன கேட்டான் என்று மீண்டும் கேட்டதும் சிவாவின் கேள்வி அவன் முகத்தில் புன்னகையை வரவழைக்க, ஐ லவ் ஹர் சிவா என்றான் முகம் விகசிக்க. ஏற்கனவே உறுதியாயிருந்தாலும் அதை மீண்டும் கார்த்திக்கின் வாயால் கேட்கும் பொழுது யாரோ இதயத்தில் பலமாக ஓங்கி அடித்தது போல் வலிக்க முகம் கசங்கியது. அதை கவனித்து விசாரித்தவனிடம், நத்திங்னா, இந்த காத்து ஒத்துக்கொள்ளல, லேசா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு என்ற முகத்தை கஷ்டப்பட்டு சரி செய்து சமாளித்தான். மாடிக்கு வந்த சந்தோஷிடம், என்னடா அப்பா கிட்ட பேசிட்டியா என்று விசாரிக்க, நாளைக்கு பெண் பார்க்க போகலாம்னு சொல்லிட்டார். ஸ்வேதாவுக்கும் தகவல் சொல்லிட்டேன். நீ நாளைக்கு சாயந்தரம் வந்துடு என்றவனுக்கு, சாரிடா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீங்க தேதி குறிங்க, கல்யாணத்துக்கு வரேன் என்று நிறுத்தியதும் சந்தோஷ் கோபத்தில் அமைதியானான். ப்ளீஸ்டா என்ற கார்த்திக்கின் கெஞ்சலுக்கு முகம் மாறி, ஓகே பொழைச்சுப்போ. சரி, உன் கதை என்னாச்சு, எல்லாம் விசாரிச்சியா? உன் தேவதையோட பேர் என்ன என்று சற்று கேலியாக கேள்விகளை அடுக்க ஒரு விரலால் சந்தோஷிற்கு பத்திரம் காட்டிக்கொண்டே ஷைலஜா என்றான் ஒரு மந்தகாச புன்னகையுடன். கார்த்திக்கிடம் ஷைலு பற்றிய மற்ற விவரங்களை விசாரித்து தெரிந்து கொண்டவன் தம்பியிடம் திரும்பி, பொண்ணு ரிசர்வ்டா ஜோவியலா என, ரெண்டுமே இல்லை. முதல் வருஷம் எல்லார்கிட்டையும் மிக சாதாரணமாகத்தான் சிரிச்சு பேசி பார்த்துருக்கேன், அதுவும் அளவோட தான். ஆனால் கொஞ்ச நாள்லயே அந்த சிரிப்பும் துணி கொண்டு தொடச்சது போல யார்கிட்டையும் பேசாம தனக்குள்ளேயே ஒரு வேலி போட்டுக்கிட்டு ரொம்பவும் அமைதியா மாறிட்டாங்க. இப்போ அவங்க கொஞ்சமாச்சும் சிரிச்சு பேசுற ஒரே ஆள் அவங்க தோழி காயத்ரி மட்டும்தான் என்று சிவா சொன்னதை கேட்டு சந்தோஷ் குழம்பி போக கார்த்திக்கு ஏதோ புரிந்தும் புரியாத மாதிரி இருந்தது. ஆனால் சரியான வடிவம்தான் கிடைக்கவில்லை. குழப்பத்தை தீர்த்து கொள்ள தன் தம்பியிடமே அதற்கான காரணத்தை கேட்க அவன் கையை விரித்து, அதை பத்தி சரியா தெரியாது, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்ல பெண், படிப்புல ஃபர்ஸ்ட்,
அவங்க அழகுக்கும் அறிவுக்கும் காலேஜ்ல நிறைய பேருக்கு அவங்க மேல ஒரு க்ரஷ். ஆனா அவங்க யாரையும் ஏறெடுத்தும் பார்த்ததில்ல என்று தனக்கு தெரிந்ததை சொல்லிவிட்டு இருவரின் முகத்தையும் ஆராய அவர்கள் தீவிர யோசனையில் இருந்ததால் நான் படிக்கணும், கீழே போறேன் என்று முனகிவிட்டு சென்றவனை நிறுத்தினான் கார்த்திக். சிவா, எனக்கு இதுக்காக உன் உதவி தேவைப்பட்டா செய்வியா என. என்னண்ணா இப்படி கேட்டுட்டீங்க, என்ன செய்யணும் சொல்லுங்க, கண்டிப்பா செய்யறேன் என்று உறுதி அளித்துவிட்டு கனத்த மனதுடன் கீழே இறங்கி செல்ல கார்த்திக்கின் தேங்க்ஸ் என்ற வார்த்தை காற்றில் கரைந்து போனது. அடுத்து என்ன செய்ய போற கார்த்திக் என்ற சந்தோஷின் கேள்விக்கு சிறிது நேரம் அமைதி காத்தவன், நேரமாச்சு, அம்மாவுக்கு போனே செய்யல, நான் வீட்டுக்கு போயிட்டு நிதானமா தான் யோசிக்கணும், நாளைக்கு உனக்கு கால் பண்றேன் என்று எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டு கிளம்பிவிட்டான். தன் அறைக்கு சென்ற சிவா படுக்கையில் படுத்து கண்களை மூடிக்கொள்ள அவனால் எதையுமே யோசிக்க முடியாத அளவுக்கு மூளை மரத்து போயிருந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.